போகாதேன்னார். ஆனா இவ சொன்னா இல்லை, நான் போய் சமாதானப்படுத்தி விட்டு வருகிறேன். பகையை ரொம்ப நாளைக்கு நீட்டிக்க கூடாது, யாராவது ஒருத்தர் அதுக்கு நல்ல பேசித்தாங்க. போ, இப்பவும் யாரையா இருந்தாலும் போன்னு சொல்லக்கூடாது. பையன் பள்ளிக்கூடம் போயேண்டா, பள்ளிக்கூடம் சொல்லாதீங்க, போயிட்டு வா. ஏன்னா அஸ்துன்னு ஒரு தேவதை, அது கண்ணுக்கு தெரியாம அப்படி போயிட்டே இருக்கும், அதுக்கு வேற வேலையே கிடையாது. ததாஸ்து ததாஸ்து. இன்னைக்கு யாகம் பண்ணும்போது ஒருத்தர் மந்திரம் சொல்லுவார், கோடி அர்ச்சனை பண்ணும்போது 4 பேர் நிற்பாரு, ஒருத்தர் தான் சொல்லுவாரு, மீதி 3 பேரும் ததாஸ்து அப்படியே ஆகட்டும் சொன்ன மாதிரி அர்த்தம். அவர் 100 தடவை சொன்னா 4 பேர் ததாஸ்துனா 400 தடவை சொன்ன மாதிரி அர்த்தம். ததாஸ்துனா அப்படியே ஆகட்டும், அந்த தேவதை சொல்லிட்டே போகும். அதுக்கு ஒன்றும் தெரியாது, அது நடந்துகிட்டே இருக்கும், அது பறந்துகிட்டே இருக்கும். அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும். அது நம்ம தலைக்கு வர்ற நேரத்துல நம்ம வாயிலிருந்து ஒரு தப்பான வார்த்தை வந்தா ததாசு. மாமி சிரிக்கிறாப்ப, இதெல்லாம் அந்த காலம், இதெல்லாம் அந்த காலம். எங்களுக்கெல்லாம் எங்க அம்மாக்கள் எல்லாம் சொன்னது, அதெல்லாம் எவ்வளவு சத்தியம் என்பதை இப்ப நான் படிச்ச 5 MA பள்ளிக்கூடத்துல கத்துக்கல, என்னை பெத்தவங்களும் மற்றவங்களும் சொன்னதை ஒப்பிட்டு பார்ப்பதற்கு தான் வாய்ப்பு கிடைத்தது. ராமாயணமும் பாரதமும் கந்தபுராணமும் தேவாரமும் திருவாசகமும் அன்றாட வாழ்க்கையிலே பழமொழியாக, திட்டுக்களாக, வாழ்த்துக்களாக, அறிவுரைகளாக வீட்டுக்குள்ள இருந்தது. அவங்கெல்லாம் பெரிய படிக்கிற சொல்லுவாங்க, ஏய் வாக்குல நாக்குல சனியன் இருப்பாண்டி, ஏதாவது சொல்லி தொலைக்காது, ததாஸ்தும். நீங்க பையனை பார்த்து சனியனை போய் தொல்லடாம்பீங்க, அந்த நேரம் அது வந்ததுன்னு வச்சுக்கோங்க, ததாஸ்துங்க. போன பையன் வரமாட்டான், போன பையன் வரமாட்டான், போயிடுவான், அப்படியே ஆக்சிடென்ட். அதனால சொல்லப்படாது. கெட்ட பல பேர் எழுப்புற போதே கண்ணா எழுந்துரு, சனியனை எழுந்திரி. சனியம் பிடிச்சா என்ன பண்ணுன்னு தெரியும், அதுதான் தூங்குது, அதை எதுக்கு எழுப்பி விட்டு பிடிச்சுக்கணும்? சனியனை எழுந்துரு, நாசமா போறவனை எழுந்துரு, அவன் தான் போறான், அப்படி எழுந்துருது நாசமா போனோமா, இப்படி எல்லாம் சொல்லப்படாது. வாயில வார்த்தை போ. அபிமன்யுவ எல்லாம் தெரிஞ்ச தர்மபுத்திரர் போனார். நின்றனையே என்னை காத்து உன்னை செல்கன விடுத்தேனே, உன்னை போன்னு சொன்னேனேடா, திரும்பி வராம போயிட்டேடா, என் கண்ணே, என் மகனே, என் அபிமன்யுவே, என் செய்தாய்னு அழுவார். போம்பார், போடாம்பார், சொல்லப்படாது, போயிட்டு வா. அதே மாதிரி வீட்டை விட்டு கிளம்புறபோது, அம்மா நான் போயிட்டு வரேன், அப்பா நான் போயிட்டு வரேன், படமா இருந்தா கூட அவங்க கிட்ட சொல்லிட்டு போகணும். அவங்க மனசு நம்மளை வாழ்த்தும். பெண்டாட்டி தாலியை பிடிச்சிட்டு புருஷன் வரணுமேன்னு நினைப்பா, பெத்தவ வயிற்ற பிடிச்சிட்டு புள்ள வரணுமேம்பா. அதனால போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வரணும். வீட்டில் இருக்கிற நாய்கிட்ட கூட சொல்லிட்டு போகணும். அதே மாதிரி அவங்களும் உம்முன்னு எத்தனை கோவம் இருந்தாலும் போயிட்டு வர்றேன்னு சொல்லணும், அவர் போயிட்டு வான்னு சொல்லணும். இது விரோதியா இருந்தா கூட. இங்க என்ன பண்ணா, போயிட்டு வான்னு சொல்லல, சிவபெருமான் போனார். பார்வதி கேட்கல, புரிஞ்சுக்கல, எப்படியோ பர்மிஷன் கொடுத்தாரு போலாம், எப்படியோ தொலைன்னா கூட அது பர்மிஷன் நினைச்சு கிளம்பிடுவான். இவ கிளம்பிட்டா. அங்க போனா இவளை வான்னு கூப்பிட ஆளு இல்லை. மதியாதான் ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம. அயோத்தி ராமன் வந்தான், எங்கள் அருந்தவ பயனும் வந்தான், பயமற்ற தேசம் என்னும் பண்பை பறைசாற்றி பாலன் நின்றான். தாயான தேசத்தின் தருமமே ராமன், தேயாத தர்மத்தின் உருவமே ராமன், சாயாத உறுதியின் ஊற்றாக வந்தான், போயாத பக்தியின் பலனின்று தந்தான். சேவகர் செய்த செயலை இன்று தேவரும் வாழ்த்துகின்றார்,